இந்த கேம்ல நீங்க பிளாக்குங்க, ஆப்பனண்ட் ஒயிட். வழக்கம் போல அவர் என்ன பண்றாருன்னா, ராஜாக்கு முன்னாடி இந்த சிப்பா 2 ஸ்டெப் தூக்கி வைக்கிறாரு. நீங்களும் அதே போல 2 ஸ்டெப் தூக்கி வைக்கிறீங்க. அவரோட குதிரை எடுத்து இங்க வச்சு நம்மளை அட்டாக் பண்ண ட்ரை பண்றாரு. நீங்களும் நம்ம குதிரை எடுத்து இந்த இடத்துல வச்சு அவரை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ இதுக்கு அடுத்து அவர் மேபி நம்மளை அட்டாக் பண்ணதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்படி அட்டாக் பண்ணிட்டாருன்னா பதிலுக்கு நீங்க இப்ப அட்டாக் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இது ஒரு ட்ராப்பு. இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ராணி கட்டாயம் போயிடும். ஸோ அதில் அட்டாக் பண்ணாம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த குதிரையை டெவலப் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்க, நம்ம அந்த குதிரையை வச்சுக்கும் போது இவர் ஒரு பர்டிகுலர் பீஸை மூவ் பண்ணா மட்டும்தான் நீங்க இந்த ட்ராப்பை அப்ளை பண்ணணும். அது என்ன அப்படின்னா, நமக்கு பாயிண்ட்ஸ் வேணும், இல்லை ட்ரேடிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இதை அட்டாக் பண்ணார்னா மட்டும்தான் நீங்க இந்த ட்ராப்பை அப்ளை பண்ணணும். ஸோ இப்படி அப்ளை பண்ணிட்டார் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த சிப்பை வச்சு அப்ளை பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா பாயிண்ட்ல அவர் தான் ஜாஸ்தியா இருப்பார். ஏன்னா 2 பேருக்கும் ஈவனா போனா கூட அடிஷனலா ஒரு சிப்பா எடுத்துப்பார். அதனால அவர் லீடிங்ல இருப்பாரு. ஸோ இப்படி பண்ணி முடிச்சோம்னா அவர் என்ன பண்ணுவார், நெக்ஸ்ட் மூவ் பாருங்க, இந்த சிப்பாய் ஓப்பனா இருக்கு, இதை ஈஸியா அட்டாக் பண்ணலாம். ஸோ இந்த சிப்பாயை சேஃப்டி பண்றதுக்கு மேபி இதை கொண்டு வந்து வைக்கலாம், இல்லை இதை கொண்டு வந்து வைக்கலாம், இல்லை ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணலாம், எதனாலும் பண்ணலாம். பட் இது எல்லாமே நான் ஃபுல் வீடியோல எல்லா கேஸையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது ஷார்ட்ஸ் வீடியோ அப்படிங்கிறனால சிம்பிளா போடுறேன். ஜஸ்ட் இதை மட்டும் இப்படி மூவ் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். இப்படி மூவ் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இந்த பிஷப் வெள்ளற வாய்ப்பு இருக்கு. இதை தூக்கி மேக்ஸிமம் வைக்க மாட்டாங்க. என்ன காரணம், இது வீக் ஸ்கொயர் இருப்பாங்க. ராஜா கேஸ்லிங் பண்ணும்போது இடைஞ்சலா இருக்கும். அதனால இதுதான் பண்ற வாய்ப்பு இருக்கு. இப்படி பண்ணிட்டாங்கன்னா உங்களோட அடுத்த மூவ் என்ன பண்ணா அதை பத்தி கவலையப்படக்கூடாது. நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பிஷப் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பிஷப் கொண்டு இந்த இடத்துல வைக்கணும். ஸோ இப்போ அவருக்கு அடுத்தவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இப்போ இந்த இடம் ஓப்பன் பண்ணதுனால பாருங்க, இந்த இடத்துல வைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்படி வச்சா என்ன ஆகும், குதிரை பின்னாயிடும். குதிரை மூவ் பண்ணா நம்ம என்ன பண்ணுவாங்க, ராணியே போட்டுருவாங்க. நம்ம அதை பத்தி கவலைப்படக்கூடாது. கண்டுடாத மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த குதிரையை எடுத்து இதை அட்டாக் பண்ணோம். இப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கண்டிப்பா இதான் அட்டாக் பண்ணுவார். இல்லை அப்படின்னா இதை அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த ரெண்டுமே ஃபுல் வீடியோல சொல்லியிருக்கேன். இப்போ இந்த வீடியோல இதை அட்டாக் பண்ணா நீங்க என்ன பண்ணோம்னா, இதான் நம்ம அவருக்கு ட்ராப்பு. நம்ம ராணி போயிடுச்சுன்னா அவரோட கேமே போயிடுச்சு. நெக்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும்னா, இந்த பிஷப்பை வச்சு இவர் அட்டாக் பண்ணி ராஜாக்கு செக் வைக்கணும். இப்போ ராஜா எங்க போகலாம், எங்கேயுமே போக முடியாது. இங்க போனா குதிரை அட்டாக் பண்ணிடும். ஒன்லி இங்க மட்டும் தான் போக முடியாது, எங்கேயுமே போக முடியாது. ஸோ அங்கே போயிட்டாருன்னா அடுத்து உங்களோட மூவ் என்ன பண்ணணும்னா, இங்க ஒரு பிஷப் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பிஷப் கொண்டு இங்க வச்சு செக் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், செக் அண்ட் மேட். இப்போ ராஜா எங்கேயுமே போக முடியாது. இந்த இடத்துக்கு போனா இவர் அட்டாக் பண்ணுவாரு, இந்த இடத்துக்கு போனா இவர் அட்டாக் பண்ணுவாரு, இங்க போனா குதிரை அட்டாக் பண்ணும். எதுவுமே ரிட்டர்ன் அட்டாக் பண்ண முடியாது.